ஒரு நல்ல விஷயத்துக்காக கொண்டு வந்து இன்னைக்கு இந்த ஒரு ரூல் ஏன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்ச ஒரு ரூல் தான் அலிமோனி. டவுரியை இல்லீகல்னு சொல்றாங்க, ஆனால் அலிமோனியை லீகல்னு சொல்றாங்க. இங்கே ஒய்ஃப் கிட்ட வாங்கி ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க, இங்கே ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே இல்லீகலாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் இது ரிலேட்டடாக இருக்கு. உலகம் ஃபுல்லாக 150 கண்ட்ரீஸ்க்கும் மேலே இந்த அலிமோனின்ற ஒரு ரூல் அப்ளிகபிளாக இருக்கு. இதில் சைனா இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒய்ஃப் வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அசிஸ்ட் பண்ணணும். இதில் இப்போ என்ன சேஞ்ச் வந்திருக்குன்னா, ஒய்ஃப் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆனாலும் எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. செகண்ட் விஷயம், ப்ராப்பர்ட்டி ஷேர்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு வீடு ஆர் லேண்ட் வந்துட்டு ஹஸ்பண்டோட பேர்ல இருக்கு அப்படின்னா டிவோர்ஸ்க்கு அப்புறம் அதில் ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். இப்போ அதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னா, அந்த லேண்டு யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த லேண்டு கம்ப்ளீட்டாக போய் சேரும், இன்னொருத்தங்களுக்கு அதில் ஷேர் கிடையாது. தேர்ட் விஷயம் என்னன்னா, குழந்தைய இவங்க தான் பார்த்துக்கணும், குழந்தைய அவங்க தான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஒன்று இல்லாமல் 2 பேரும் ஈக்குவல் ஷேர் போட்டு தான் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா அந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.